பேசுவேன். அப்ப நீ அவளை மறக்கல இன்னும்? அப்போ மனசுல எல்லாரும் இருக்காளுங்க. எவ்வளவு நீ லவ் பண்ணியா அவெல்லாம் மனசுல இருக்காளுங்க. கூட அவளுங்களை நினைச்சுதான் என் கூட வாழ்ந்துட்டு இருக்கியா? அவளுங்களை நினைச்சுதான் என் கூட வாழ்ந்துட்டு இந்த ரியா தேவையில்லாம தப்பா பேசாதன்னு. அப்ப வேற என்ன பேசணும்ட்டேன்? அதுக்கு நான் போறேன்னு சொல்றேன். வேற என்ன பேசணும்ட்டேன்? என்ன எமர்ஜென்சி? நான் உனக்கு போன் பண்ணாதேன்னு சொன்னேன். நீங்க எதுக்கு எடுக்கறீங்க போன்லடா? ஏன் புடிச்ச போன நான் எடுக்காம வேற யார் ஊர்ல போற எடுப்பாளா? பாப்பா எதுக்கு? என்ன பாப்பா? பாப்பா எல்லாரும் அடிக்குறாங்கடி. பாப்பா காப்பாத்து. நான் கேக்குறேன். தம்பியே இதுக்கு காரணமா இருக்கான். என்ன காப்பாத்து பாப்பா, தயவு செஞ்சு வந்து. நீ கிளம்பி வா. கிளம்பாடி. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் லைன் கிங் மதன்ராஜ். ஸோ இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ராங்க் தான் பண்ண போகிறோம். யாரால போய் வளர்றேன் அப்படின்னு யாரும் நினச்சிக்க வேணாம். ஏன்னா திவ்யா மேலே ரிஹர்சலுக்கு போயிட்டுருக்கு அவங்களுக்கு. ஸோ நம்ம இங்கே ஒரு பயங்கரமான ப்ராங்க்குக்கு அடி போட்டு பிளான் பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். என்ன ப்ராங்க்குன்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ராங்க் தான் பண்ண போகிறோம். நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல், ஏன்னா டைம் இல்லை. திவ்யா டக்குன்னு வந்துட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு சோழி. நம்ம வாங்க புதுசாக நம்ம சேனல் போய் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ விளாக்குள்ளே போயிடலாம். காய்ஸ், மேலே திவ்யா ரிஹர்சல் போயிட்டுருக்கு. அதனால் நம்ம சீக்கிரட்டாக இங்கே நம்ம vlog எடுத்துகிட்டு இருக்கோம். எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் vlog. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ இந்த vlog பண்ணுங்கள், இந்த கண்டென்ட் பண்ணுங்கள், இந்த கண்டென்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக மட்டுமே இந்த vlog நம்ம ஆல்ரெடி செட்டப் பண்ணி வச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணை எனக்கு இந்த மாதிரி ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணுமா. நான் சொல்கிறீ செல்லம், அது செல்லம், இது செல்லம். நானும் அப்படியே அவளுக்கு இடம் கொடுத்து பேசுகிற மாதிரி. அதை திவ்யா என்ன இப்படி பிளான்னு கத்தி. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அது எக்ஸ்ட்ரீம் லெவலில் எப்படி போகும் என்ன கதைன்னு ஒன்றுமே தெரிலங்க. கோ வித் ஃப்ளோ தான் எப்பவும் போல். ஸோ நம்ம இப்படியே பேசியிருந்தா வேலைக்கு ஆகாது. நம்ம போய் அப்படியே இந்த மேலே அந்த லைட்டாக ஒரு என்ட்ரி. நானும் இன்னுமே ஒரு ஷார்ட் மட்டும் எடுக்க வேண்டியது இருக்குது. ஒரே ஒரு சோலோ சாங் எடுக்க வேண்டியது இருக்குது. அதை எடுத்துகிட்டு நம்ம நைட்டு எல்லாத்தையும் அப்படியே கண்டினியூ பண்ணிடுவோம். ஓகே ஓகே. அமைதியாக இருடல, அப்புறம் ஹெல்ப்புக்கு ஆள் வேணாமா? கேமரா கரெக்டாக செட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மேலேருந்து வரப்போகிறான். எனக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. நான் ஒரு சாங் முடிச்சிட்டேன், என்னோடய சாங்கை முடிச்சிட்டேன். இப்போ கேமரா சரி, இது எங்கே செட் பண்ணலாம்? இது எங்கேயாவது எங்கேயும் வச்சுக்கோங்க எப்பவும் போல். இது இப்படி இருக்கட்டும். கொஞ்ச நேரத்தில் என் ஃப்ரெண்டை ஃபோன் பண்ண சொல்லியிருக்கேன். நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம், பேசுகிற மாதிரி கண்டினியூ பண்ணுவோம். அப்போ தான் வந்தவொடனே சந்தேகப்படுவோம். சொல்லு பாப்பா. ஐ லவ் யூ பாப்பா. இல்லை பாப்பா, சே நீ இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல. நாங்கள் மேலே தனியாக இருக்க 2 பேர் கீழே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன கார் கேட்குதா இல்லையா? நான் மேலே தனியாக இருக்கேன், 2 பேரும் கீழே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீடியோ இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? கீழே வந்துட்டு நீ லைட்டிங் போயிடுச்சு, அதனால தான் வந்தேன். சரி போ, வேலை செய், போ போ. லைட்டிங் ஹலோ. இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்துருச்சு, அதனால அந்த டிஸ்டர்பன்ஸ் அந்த தொல்லை வந்துருச்சு, அதனால கட் பண்ணிட்டேன். நீ இல்லாமல் தான் என்னால் இருக்கவே முடியல. நீயாவது நான் இல்லாமல் இருந்துடுவேன். டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னு சொல்கிறேன், கேட்குதா? ஹலோ. ஆமாம், ஐ லவ் யூ டி. நான் இங்கே இருக்கேன்,
யார்கிட்ட லவ் யூ எழுதிட்டு இருக்க? நான் இங்க இருக்க யார்கிட்ட லவ் யூ எழுதிட்டு இருக்க? நான் ஆட்டோல பேசுவேன். உனக்கு என்ன? நீ பேசு. சொல்லு பாப்பா. உன்கிட்ட தான் கேக்குறேன். இல்ல பாப்பா, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. உன்னை தானே கேக்குறேன். என்ன புதுசு புதுசான்னு பாப்பா கீப்பான்னு நிக்கிற? நான் இங்க இருக்க யார்கிட்ட பேச விடு? தெரிஞ்ச பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கேன். தெரிஞ்ச பொண்ணு பாப்பான்னு பேசுவியா? லவ் யூ வேற சொல்லுவியா? இப்பலாம் நீ பேசுறதே கிடையாது. இப்பதான் 2 நாளா சேர்ந்தோம், அது உனக்கு பொறுக்கலையா? 2 நாளா யார் கூட சேர்ந்த? 2 நாளா யார் கூட சேர்ந்த? யார் விட்டு பிரிஞ்சிருந்து 2 நாளா சேர்றதுக்கு? உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட்ல அதே ஃப்ரெண்டுக்கு லவ் யூ டீனுவியா? டிஸ்டர்பன்ஸ் பாப்பான்னு சொல்லுவியா? ஐயா, உன்னோட பெரிய தொல்லையா இருக்கு. நம்பர் கொடு. என்ன நம்பர் கொடு? போன் கொடு, நான் பேசுறேன். உன் ஃப்ரெண்டு தானே? கூட நான் பேசுறேன். போங்கிட்டு. என்னவோ பண்ற, என்ன பண்ற நான் கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கோ, மான கழுத்து முடிச்சு போட்டுருவேன். சொல்லிட்டேன். சொல்லு பாப்பா. அதான் சொன்னல, இங்க ஒரே டென்ஷன், இரிட்டேட்டாவது இருக்கிறதுக்கே. ஆமா. டென்ஷனா இருக்கு. சரி, இப்போ நான் இன்னொரு 1 ஹவர்ல அங்கே வரட்டுமா? நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். இப்ப எதுக்கு நீ வர்றத பார்த்தாலே பயமா இருக்கு? எதுக்குல வர்ற? பேச விடுதியா என்ன? நான் எங்கேயோ போறேன். எங்க போறேன்னு சொல்லு. நான் எங்கேயோ போறேன். உனக்கு என்ன? எல்லாத்தையும் விட்டு சொல்லிட்டே இருக்கணுமா? என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு. நான் எப்படி உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன்? உன்கிட்ட என்னால எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லு. உன்கிட்ட எல்லாத்தையும் என்னால சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏய், என்ன நெக்லஸ் பண்ணிட்டு இருக்க? அரஞ்சு சவுளிக்கு நான் பேத்துருவேன். நெக்லஸ் மேல ஏன்ட்ட வச்சிருந்தீனா? கடுப்பாவுது. கடுப்பு ஏத்திக்கிட்டு வருது. என்ன கடுப்பு? என்ன கடுப்பு வருது? விடுலன்ட்டு. என்ன கடுப்பு வருது? என்ன கடுப்பு வருது? என்ன கடுப்பு வருது? என்ன கடுப்பு வருது? எங்க போதே? என்ன கடுப்பு? நீ ஏன் ஒரு நிம்மதி ஃபோன் பேசி ஒரு ஃப்ரெண்டுங்கள தான பேசிட்டு இருக்கேன். ஃப்ரெண்ட் கிட்ட நான் 1 ஹவர்ல வர, நான் வந்து பிக்கப் பண்ணிடுவேன். ஃப்ரெண்ட் அவன் எவன் ஃபோன் பண்ணு. எவன் இல்ல. எவன் இல்ல, அப்போ எவ தானே? அவளுக்கு ஃபோன் பண்ணு. எந்த ஃப்ரெண்டே இப்போ எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு ஃபோன் பண்ணு. நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபோன் பண்ணு. நான் வேற அப்புறம் பார்த்துக்கிறேன். ஃபோன் பண்ணு. தேவையில்லாதது நீ பண்ணிட்டு இருக்க திவ்யா. ஃபோன் பண்ணு. டென்ஷன் ஏத்தாத சொல்லிட்டேன். நான் உன்னை டென்ஷன் ஏத்துறேனா நீ என்ன டென்ஷன் ஏத்துறியா? ஃப்ரெண்டுக்கு எவனாவது லவ் யூ டி, எனக்கு இங்க கடுப்பா இருக்குடி அப்படின்னுவாங்களா? ஏன் நான் 1 ஹவர்ல வெளில கிளம்புறேன். நீ பேசாம நீ எங்கேயும் போக கூடாது. ஏதாவது சம போ. முடியாது. தோசை சீக்கிரம். ஏன் உன் ஃப்ரெண்ட வந்து சமைச்சார் சொல்லு. அவங்க வந்து சாப்பாடு லவ் யூ டின்னு சொல்ல தெரியுதுல, போய் பிக்கப் பண்றதுக்கு தெரியுதுல, சோறாக்கி போட்டு சொல்லு போய். உனக்கு வேலைக்காரி அசிங்கமா பேசாத சொல்லிட்டேன். டென்ஷனா ஆகுது. இப்ப ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேச கூடாதா? அது எந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மயிரேன்னு எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணு. அருண் பல்ல காட்டாத அருண். அவன் பண்ற தேவையில்லாத பேசக்கூடாது சொல்லிட்டேன். எடிட் பண்ற வேலையை பாரு. பல்ல காட்டு சண்டை வந்தாலே. இப்ப எதுக்கு நீ இது போயிட்டு இருக்க? போனை கொடுத்துவியா? போனை கொடுத்துவியா? என்ன எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இப்போ இவ்வளவு நேரம் இவள்கிட்ட தான் மொக்க போட்டு வந்திருக்கேன். இல்ல திவ்யா, $23 seconds, 18 seconds, 15 seconds, missed call, reject call, incoming call, missed call, incoming call. ஃபுல்லா இன்கமிங் தான், ஒரு அவுட் கோயிங் கூட இல்ல. நீ குடுதிவியா? தேவையில்லாம எதுக்கு திவ்யா என்னோட அமைதியா இருந்து? ஏன் எக்ஸ் கிட்ட பேசணும்? உனக்கு என்ன? அமைதியா இருந்து. நான் பேசுவேன் எக்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி. நீ கூட அவளை கட் பண்ணாத திவ்யா. பேசு திவ்யா.
நான் பேசணும். நான் ஏன்டா அவள்கிட்ட பேசணும்? என்ன மயிருக்கு நீ அவள்கிட்ட பேசணும்? என்ன மயிருக்கு நீ அவள்கிட்ட பேசணும்? என்ன மயிருக்கு நீ அவள்கிட்ட பேசணும்? எதுவுமே இல்ல, எல்லாம் முடிஞ்சிருக்கு, ஞாபகமே இல்ல, அவங்க எல்லாம் யாருமே எனக்கு தெரியாது அப்படின்னு திவ்யா. அவளுக்கு ஏதோ எமர்ஜென்சி. திவ்யா ஸ்பீக்கர். ஹலோ, யாருமா நீங்க? என்ன 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 அப்படின்னா என்ன? இப்ப எதுக்கு அவ கட் பண்ணா? என்கிட்ட பேச வேண்டியதானே? என்கிட்ட பேச வேண்டியதானே? பொய் சொல்லி சுத்துறியா? பொய் சொல்லி சுத்துறியா? என்ன ஏமாத்துறியா நீ? இல்ல திவ்யா, என்ன ஏமாத்துறதானே? இல்ல திவ்யா, என்ன ஏமாத்துறடா. போன் அட்டெம்ப்ட் பண்ணி எமர்ஜென்சி திவ்யா, இன்னும் 1 hourல போகணும் திவ்யா. ஹலோ ஹலோ ஹலோ, எதுக்குமா அவனுக்கு கால் பண்றீங்க? உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு நீங்கன்னு நல்லா தெரியுதுமா, கொட்டல்ஸ்ல சேவ் பண்ணி தான் வச்சிருக்கான். எதுக்கு அவனுக்கு கால் பண்றீங்க? அவன் வேணா தேவையில்லை அப்படின்னு தான் விட்டுட்டு போனீங்க. திவ்யா அவளை திட்டாத திவ்யா. நீ எதுக்கு திவ்யா அவளை பேசுவ? எனக்கு புரியல திவ்யா. அவ எனக்கு தான் ஃபோன் பண்ணா, நீ எதுக்கு அவளை ஃபோன் அட்டெண்ட் பண்ற? எதுக்கு ஃபோன்? போதுமா? யார்கிட்ட பேசணுமா? அவர்கிட்ட பேசணுமா? எப்படி எல்லாரும் வந்து இன்னொருத்தன் புருஷன்கிட்ட தான் அலைவீங்களா? நான் கேக்குறேன். என் ஆள்கிட்ட நீ எதுக்கு திவ்யா பேசுற? அரைஞ்சு பல்லுகள்லாம் கட்டுருவேன். லூசு குமாரி பேசுறீங்களா? அவ சொல்ற உனக்கு அறிவு இல்ல, எதுக்கு ஃபோன் அட்டெண்ட் பண்ற நீ? யாருக்கு அறிவு இல்ல? யாருக்கு அறிவு இல்ல? யாருக்கு அறிவு இல்லன்னு கேக்குறேன். குடு, நான் பேசிட்டு அவளுக்கு ஏதோ எமர்ஜென்சி வர சொன்னா திவ்யா. தெரியறாளா? போய் பாக்குறியா? யூடியூப் போட்டு திட்ற. சொல்லு. ஏய் பாப்பா, எதுக்கு நீங்க அவனுக்கு கால் பண்ணுவீங்க? நீ எதுக்கு திவ்யா அவளை மிரட்டுற? அவளை மிரட்டாத திவ்யா, எனக்கு கஷ்டமா இருக்கு. பாய மூடுறே. நான் அவள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், உன்கிட்ட பேசல, நான் அவள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவ எனக்கு பதில் சொல்லி அவனை எதுக்கு இப்போ உனக்கு ஃபோன் பண்ணான்னு. ஏமா என்கிட்ட பேசாம வேற அவன்கிட்ட போய் பேசுவியாமா நீ? என் புருஷங்கிட்ட பேசுறதுக்கு நீ யாரு? என்னது ஃபர்ஸ்ட்? உங்களுக்கு தானே அது ஃபர்ஸ்ட்மா, இப்போ இல்ல. ஸ்டில் நவ திவ்யாவா தான் இருக்காங்க கூட, நீங்கலாம் இல்ல. நான் வந்ததுனால தான் நீங்க பியாமா? நான் வந்ததான் உன் லவ் பிரிச்சு விட்டேனா? ஏன் அவ்வளவு உத்தமனா இருக்கவரு உன்னை செலக்ட் பண்ணுவீதானே? என்ன மைத்துக்கு என்ன செலக்ட் பண்ணா? அவ்வளவுதான் உத்தமனாச்சே. அத முன்னாடி இருந்து லவ் பண்ணிட்டேன். எதுக்கு திவ்யா அவகிட்ட பேச? அவ கப்பல எதுக்கு கத்துற? நான் தான் அவளுக்கு ஃபோன் பண்ணேன். பேசு பேசு, என்ன பேசு பேசு. ஹலோ டார்லிங். டார்லிங் டார்லிங் பத்த இழுச்சா இருக்கடா. கேன தேவலாம நீ அடிக்காத. என்ன என்னன்ற பாப்பா? நான் போய் எல்லாமே போய் இப்படி இருக்கீங்களே. நீ என்னடா கிராஸ் பண்ணி வடிவேல் மாதிரி போயிட்டு இருக்க? பாப்பா நான் வரேன் பாப்பா, என்ன ஒரு 1 hourல எல்லாம் நடிப்பு. நான் போ, எவ்வளவு இருக்காளுங்களோ போய் அவங்கள போய் நக்கிடு போ. சும்மா டிஸ்டர்பன்ஸ், வேற எதுவும் இல்ல. ஆமா டிஸ்டர்பன்ஸ். நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. ஏய் போன் ஏமா, நீ இன்னொரு வாட்டி அவனுக்கு கால் பண்ணா அப்ப நான் வேற மாதிரி கேப்பமா. எதுக்கு திவ்யா நீ தேவலாம அவள்கிட்ட பேசிட்டு இருக்க? அப்படி நீ எதுக்கு பேசுற? தேவலாம நீ ஒரு பொண்ணு தானே, தேவலாம அவள்கிட்ட எதுக்கு பேசுவ? தேவையில்லாம அவள்கிட்ட எதுக்கு பேசுவனே? அப்ப நீ அவளை மறக்கல இன்னும்? அப்போ மனசுல எல்லாரும் இருக்காளுங்க. எவ்வளவு நீ லவ் பண்ணியா அவெல்லாம் மனசுல இருக்காளுங்க. அவளுங்களை நினைச்சுதான் என் கூட வாழ்ந்துட்டு இருக்கியா? அவளுங்களை நினைச்சுதான் என் கூட வாழ்ந்துட்டு இந்த ரியாக்ஷன் இந்த குத்துன்னு வச்சுக்கோ, மயிராட்சன் சாவச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். அது எதுவும் எமர்ஜென்சின்னு கால் பண்ணி எதுவும் எமர்ஜென்சி ஒரு பொண்ணுக்கு கஷ்டம்னா போகணும் திவ்யா. என்னன்னு பொண்ணுக்கு கஷ்டம்னா போ. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம்னா போகணும்ல. எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலும் போவீங்களா? எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் போயிடுவியா? தேவையில்லாம தப்பா பேசாதன்னு. அப்ப வேற என்ன பேசணும்டா? அதுக்கெல்லாம் நான் போறேன்னு சொல்றேன். வேற என்ன பேசணும்டா? என்ன எமர்ஜென்சி? ஏன் ஊர் உலகத்துல ஆம்பளைங்க இல்லையா? ஊர் உலகத்துல ஆம்பளைங்க இருக்காங்க, ஏன் அவங்க கூட அண்ணன் தம்பி பிறக்கல? ஏன் வச்சிருக்காளுங்க நிறைய ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்ப இருக்க எல்லா இருக்குது. அவங்க ஃப்ரெண்ட்ஸுகளை எவனா கூப்பிட்டு சொல்லு. எதுக்கு உன்னைய கூப்பிடுவா?
நான் அவளுக்கு எந்த பிரச்சனையும் நான் அவளுக்கு எந்த பிரச்சனையும் ஒண்ணுதான் எனக்கு தெரியும். எதுக்கு நீ அவள்கிட்ட பேசுவ? பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ண என்கிட்ட. அவ ஞாபகமே எனக்கு இல்ல. அவளோட நினைவு ஒண்ணு கூட எனக்கு இல்ல. அவளை பேசு திவ்யா. அவ நினைவு ஒண்ணு கூட எனக்கு சும்மா தூக்கி போட்டு வச்சிருவேன். போனே தூக்கி போட்டு வச்சிருவேன். அவளுக்கு எமர்ஜென்சி நீ போன அவசியம் கிடையாதுடா. நீ எதுக்கு போகணும்? குடுதிவ்யா நீ எதுக்கு போகணும்னு சொல்ல. நான் போகாம வேற யாரு என்ன ஏமாத்துறல? நான் உனக்கு சலிச்சு போயிட்டேன்ல. அப்பலாம் சொல்லவே இல்ல. சலிச்சு போயிட்டேன். நான் அப்பலாம் சொல்லவே. என் கூட வாடறதுக்கு உனக்கு எல்லாம் சகிச்சு போச்சு. எல்லாம் அவ்வளவுதான். அந்த லவ் ஓகே சொல்லி கொஞ்ச நாள் தான் தெரியுது. எல்லாரோட மைண்ட் செட் இப்படிதான் தெரிஞ்சிருச்சு எனக்கு. நீயும் அப்படிதான் இருக்க. எங்க போற பாரு. எங்க யாருமே ஒழுக்கமானவங்க கிடையவே கிடையாது. நான் பேசிக்கிறேன். நான் முடிச்சு விட்டுறேன். ஹலோ பாப்பா. எதுக்கு நீங்க போனை புடுங்குற? நான் எனக்கு தான் ஃபோன் பண்றான். நான் உனக்கு ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். நீங்க எதுக்கு எடுக்கறீங்க ஃபோன்லடா? ஏன் புடிச்ச ஃபோனை நான் எடுக்காம வேற யார் ஊர்ல போற எடுப்பாளா? நாங்க பொறுமையா போயிட்டு இருக்க. பொண்ணாச்சு அப்படின்னு என்ன நெக்கா பேசிக்கிட்டு இருக்க என்கிட்ட. என்ன மாதிரி ஏன் புடிச்சனுக்கு ஃபோன் பண்ணல? அவளை எதுக்கு நீ கத்துற? அவ ஏன் கேர்ள் ஃப்ரெண்ட்? அண்ணே கதவு சாத்துறேன். அவ கதவை சாத்தி என்ன அடிக்குப்பா. நீ பாத்துட்டு இருப்பியாருனே. நீ ஏதோ தம்பியாடா? கதவு சாத்து. அவ கதவை அடிக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கா. பாப்பா எதுக்கு? என்ன பாப்பா? பாப்பா எல்லாரும் அடிக்கிறாங்கடி. பாப்பா காப்பாத்து. நான் கேக்குறேன். தம்பியே இதுக்கு காரணமா இருக்கான். என்ன காப்பாத்து பாப்பா. தயவு செஞ்சு வந்து. நீ கிளம்பி வா. வாடி. ஏய் கேவலமா அவளை பேசாத. அவளை தப்பா பேசாத. அவளை தப்பா பேசாத. நான் அவளான்னு பார்க்கணும். அவளை பேசாதன்னு சொல்லிருக்கேன். நான் முக்கியமா அவ முக்கியமான்னு எனக்கு இருக்கு. நான் முக்கியமா அவ முக்கியமான்னு எனக்கு இருக்கு. தெரிஞ்ச ஆகணும். பேச உனக்கு ரைட்ஸ் இல்ல. யார் சொன்னா? யார் சொன்னா? கேர்ள் ஃப்ரெண்ட் ரீ. புருஷன்டா. யார் புருஷன்டா நீ? எதுக்கு இப்ப கத்துற? பாப்பா நீங்க டென்ஷன் ஆகாத. அத கூட கொஞ்ச நேரம் கத்தும் சரியாயிடும். ஆமா சரி வரும். பாரு வேலா இத சும்மா எடுத்துட்டு வாங்க. ஐயோ பெட்ரோல். ஐயோ அது பெட்ரோல் இல்ல. என்ன நல்ல நான் முக்கியமா அவ முக்கியமான்னு சொல்லு. உள்ள இருக்கு. நான் எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். அவங்க நம்பரே என்கிட்ட இல்லன்னு சொன்னேன். அவங்க நினைவே என்கிட்ட இல்ல. நான் அவங்களை கொஞ்சம் கூட அவன் நினைக்கிறதுல அவன் நல்லதே பண்ணாலும் எனக்கு அவளோட நினைவு தேவையில்லை அப்படின்னு. இப்ப எங்க இருந்து வந்தா இது மண்ணனை கேள்வி இல்ல. நானே எடுத்துட்டு வரட்டாங்க. இது மண்ணனை கேள்வி இல்ல. நானே எடுத்துட்டு வரட்டாங்க. நீ ஏன்டா இப்படி கொளுத்தி விடுற அந்த பிள்ளைய? இல்ல அப்புறம் எடுத்து வச்சிட்டு உட்காந்துருக்காங்கல்ல. ஓ நீ ஹெல்ப் பண்றேன். சரி எடுத்துட்டு வரட்டாங்க. இங்க மண்ணனையே இல்ல மூடு. இப்ப என்ன அடிக்கிறதுக்கு கதவை சாத்துற. அந்த பிள்ளை மண்ணனை ஊத்துறதுக்கு மண்ணனை வாங்கிட்டு வரங்கிற. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க அருண்? நீ என்கிட்ட பேசு. உங்ககிட்டதான் திவ்யா பேசுறது. எமர்ஜென்சி திவ்யா. நான் உனக்கு சலிச்சு போயிட்டேன். அதான் என்கிட்ட இருக்க எல்லா தேவைகளும் உனக்கு தீர்ந்துருச்சு. யூஸ் பண்ணிக்கிட்டேன். இல்ல திவ்யா அவளுக்கு ஏதோ எமர்ஜென்சி. நீனும் அவளும் ஒரு பொண்ணு தானே. அவளுக்கு ஒரு எமர்ஜென்சி தான். எனக்கு தேவையில்ல. அவ பொண்ணா இருந்தானா என்ன அர்த்தம்? எனக்கு தேவையில்ல. ஹியூமனிட்டி பண்றாரு. எனக்கு இந்த மனிதாபிமானம் நான் பாவம் பார்க்கணும் அப்படின்ற எண்ணெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு இல்லவும் இல்ல. அதுவும் உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு எனக்கு இல்லவே இல்ல. அவளுங்க இப்பயும் நான் சாவு நிலைமையில இருக்க மாட்டேன். நீ வரணும், நீ எனக்கு வேணும்னு சொல்ல நான் உன்னை சாவடிப்பேனே தவிர்த்து அவளுக்கு போய் சேர்த்து வைக்க மாட்டேன். அந்த மாதிரி நிலைமை வந்தா போகணும். ஒரு பொண்ணா யோசிக்கணும்ல. அது ஒரு பொண்ணு இல்ல. ஏதோ எமர்ஜென்சினா கூட்டா போகணும் தானே. அப்ப நான் தூக்க மாட்டேங்கிறேன். சரியா? லவ்ங்கிறது வேற திவ்யா. லவ்ங்கிறது வேற. ஒருத்தவங்க எமர்ஜென்சி. அதான் அவ சொல்லுவா நான் தூக்க மாட்டிக்க போறேன் மதன். எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல மதன். நீ தான் என் வாழ்க்கையில வரணும் வா அப்படின்னா போயிடுவியா? நம்ம எங்கன்னா ஊர் விட்டு ஓடிடலாம். எனக்கு நீ இல்லாம வாழ்க்கையே இல்ல. அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. நான் அப்படிதான் யோசிப்பேன். என் புருஷன் எனக்கு மட்டும் தான் நான் யோசிப்பேன். அதுக்கப்புறம் நீ அது தப்பு இல்ல. நீ யோசிக்கிறது தப்பு இல்ல. ஒருத்தவங்களுக்கு எமர்ஜென்சி எனக்கு போன் பண்ண. எதுக்கு போவ? எதுக்கு நீ போவ? என்ன மதன் எழுச்ச வாயின்னு எழுதி ஒட்டி இருக்கா? மதன் சென்சிட்டிவ். அவன் என்ன சொன்னா பேசிட்டு வீட்டுல தான் இந்த வரமாப்பா இரு. நீ போகக்கூடாது.
ஒண்ணு அவ இங்க வரணும், இன்னைக்கு நானும் அவளும் தெரியும். ஏமா உனக்கு மதன் தானேமா வேணும்? மதன் தானே வேணும். நேரம் வீட்டுக்கு போ. மதன் அந்த வரமாட்டான். அவன் என்ன நீ வா. எதுக்கு நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட் நீ பேசுற? மை ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டா? அம்மா என் பாய் ஃப்ரெண்ட கூட மாட்டா. என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட கூட நிக்கடா நானே. சும்மா இருப்பியா? இப்ப தெரியுதுல உனக்கு. அப்படியே கீழ இருந்து மேல வரைக்கும் எரியுதுல. அப்ப எனக்கு மட்டும் நான் குளுகுளுன்னு இருக்குமா? இது ஒரு பொண்ணு, அவன் பையன். உனக்கு இதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஃபீலிங் சொல்லுதான். சுத்த மூடு. எல்லாருக்கும் ஃபீலிங். எமர்ஜென்சி இருந்தா என்ன இருந்தாலும் எனக்கு தேவை இல்ல மாமா. ஏன் அவளை சுத்தி அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அவளுக்கு யாருமே இல்ல. இப்ப யாருமே இல்ல. ஏதோ கஷ்டத்துல கஷ்டத்துல இருக்கும்போது தான் மதன் நக்கணும்னு தோணுமா? தேவலாம் பேசக்கூடாது. எக்ஸ்ட்ரீம் லெவல் பேசக்கூடாது. எக்ஸ்ட்ரீம் லெவல் பேசினா நீ தான் என்ன பேச வைக்கிற. உன் கூட இருக்கட்டுமா? நான் மொத்தமா அவ கூட போயிட்டுமா? அவ கூட போயிடுவியா? ஆமா. அவளை வர சொல்லு. என்னது நீ பாத்துக்கிறியா? எப்படி ஒருத்தனை எப்படா நம்ம வளர்த்து ஆளாக்கிடுவோம் வந்து அப்படியே தட்டி தூக்கி நீங்களா உட்கார்ந்து இருப்பீங்களா? நான் கேக்குறேன். ஏமா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஏய் தேவலாம அந்த இருக்கு. ஏன் கூட 3 வருஷமா அவன் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான். ஏய் தேவலாம நாங்க நிச்சயதார்த்தம் வீடியோ போட்டுருக்கோம், இன்டர்வியூ கொடுத்துருக்கோம். வெக்கமான சூடு பொண்ணு தானே நீ. வெக்கமான சூடு சொரண சோத்துல உப்பு போட்டுதா திங்கிறியான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்க. அவ ஏதோ எமர்ஜென்சி இருக்கு. கூப்பிடுற நீ அவளை கூப்பிடுற. நான் போயிடுறேன்யா, விட்டுரு. உங்ககிட்ட என்னால இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். கிளம்பு. நான் உள்ள போய் மாட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் நீ அவ கூட தான் என்ன மாட்டிக்குவ? இல்ல என்னலாம் மாட்டிக்குவ? இல்ல சத்தியமா விட்டுறேன். நான் என்ன ஒரு இது இல்ல, எதுவுமே இல்ல. நீ என்ன சொல்லிட்டேன். என்ன இது ஆக்சுவலி பிராங்க் திவ்யா. பிராங்க் திவ்யா என் ஃப்ரெண்ட் சௌமியா. பிராங்க் திவ்யா. மண்ணன இப்ப வேணுமா? மைக் பண்ணு திவ்யா. கொளுத்தி விட்டுங்க இப்ப வேணா. சௌமியா கேக்குதா? கேக்குது. சௌமியா அவன் நம்பிட்டா. சௌமியா ஐயோ அழுகுறாங்க. என் ஃப்ரெண்டு, ஸ்கூல் ஃப்ரெண்டு. இதெல்லாம் ஒரு விளையாட்டா உங்களுக்கு நான் கேக்குறேன். சாரி. அவங்க எவ்வளவு அசிங்கமா நான் இப்ப திட்டினேன். சாரி சௌமியா. சாரிண்ணே, தப்பா நினைச்சுக்காத. நான் ஏற்கனவே பிளான் பண்ணி தான் இப்படிதான். என்னை பத்தி உனக்கு தெரியல மாமா. உன்னை அசிங்கமா திட்டுறது இருக்கு. அவங்க இப்ப எவ்வளவு அசிங்கம். ஐயோ நீ பிராங்க்ன்ற பேர்ல என் உயிரை எடுக்கிறவா. நான் சொல்றது மட்டும் கேளுங்க. ஹலோ சரி ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. பொறுமையா கேளுங்க. மண்ணெண்ணெய் கேன் எடுத்துட்டு மண்ணெண்ணை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். கொளுத்திடுங்க. ஏய் முதல்ல அவளை கொளுத்துறதுக்கு எடுத்துட்டு வரேன். அவுத்து தரேன். இவரே மாட்டி விட்டுருக்காங்க. சௌமியா சாரிண்ணே, ரொம்ப தேங்க்ஸ். இந்த அதுவே பேசிடு, ஒரு வார்த்தை பேசிடு, சாரி சொல்லி. வெற்றிகரமாக நம்ம நினைச்சதை பண்ணிட்டோம் சௌமியா. இதுக்கு பேரு தான் டீம் ஒர்க். அருண் தான் ஹெல்ப் பண்ண. அப்படி பார்த்தா அருணுக்கு தான் சிம்டம்ஸ் காமிச்சேன். ஃபோன் பண்ணி சொல்லி இப்பன்னு. அருண் உனக்கு கூடவா என்ன பத்தி தெரியாது. நான் மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வரேன், கொளுத்திருங்கிறேன். இவனுக்கு திட்டது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. அருண் இப்போ அவங்க பாவம் எல்லாம் இருக்கு. பேசி ஓடுதல் பார்த்துட்டு அது வேற எங்க வச்சது செட் ஆகி கட்டார். ஐயோ மன்னிச்சிருங்க. தெரியாம உங்க பிளான். ஐயோ என்னை பத்தி உங்களுக்கு தெரியும். நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. நான் அவளுக்கு எவ்வளவு அசிங்கமா அவனை திட்டிருப்பேன்னு. வேற டாபிக்கே கிடைக்கல அவங்களுக்கு. அது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். அவளுக்கு மேல நான் அவ்வளோ ஒரு காண்ட்ல இருக்கேன். சாரி சௌமியா. சாரி சௌமியா. ஸ்கூல் ஃப்ரெண்ட் அவ. ஓகே சௌமியா, நான் அப்புறம் பேசுறேன். தேங்க்யூ. எப்படி இந்த பிராங்க் வந்து எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம அங்க இருக்கிற கேமரா பார்த்து நீங்க நல்லா ஜூமிங்ல தெரிவிங்க. நான் ஜூமிங்ல ஃபோக்கஸ் வச்சிருக்கேன். எங்க சிஸ்டம் கிட்ட இருக்கு கேமரா. இங்கேருந்து நல்லா தெரியுதான்னு பாத்துக்கோங்க. சௌமியா அந்த 3 லோகோ மட்டும் தான் தெரியுதுல்ல. சரி நான் போய் வச்சட்டா. அங்க இங்க கொடுங்க, அந்த கேனை கொடுங்க ஒரு நிமிஷம். மண்ணெண்ணெய் கேனா. இது வந்து பாமாயில் கேன்றி. இந்த எண்ணெய் ஊத்திக்கணும் கொளுத்தினாலும் கொளுத்திக்கும். அது எண்ணெய் விளக்கு எரியுற மாதிரி நீங்க எரிய மாட்டீங்க. ட்ரெஸ் மட்டும் தான் எரியுமா? விளக்கேத்த எண்ணெய் வாங்கி வச்சா வேலை பாருங்க காய்ஸ், ஊத்திக்கிட்டு கொளுத்திக்கிட்டு சாவறங்கிறா. அப்படிலாம் போயிடும் அதுவே. நானு அவ்வளோ ஈஸியா அந்த வார்த்தைகள் எப்படி நீ கூட ஒரு பொண்ணா இருந்து மன்னிச்சிருவ, பாவப்படுவ.
நான் வந்து இறக்கப்படுவேன். இந்த மாதிரி ஏதோ எமர்ஜென்சினா ஐயோ என்னாச்சு அவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேனே தவிர அந்த சீன் இல்லை. ஓகே, அந்த வார்த்தைகள்லாம் என்னால் மறக்க முடியாது. அதனால் நான் அப்படிலாம் போயிட மாட்டேன். இது வந்து ஒன்லி ப்ராங்க்குக்காக மட்டும். நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ராங்க் பண்ணுங்க, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ராங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இதுக்காக வேண்டி தான் கைஸ் நான் வந்து இத்தனை நாளாக பண்ணாமல் இருந்தேன். இது இந்த ஒரே காரணம் தான், அது எக்ஸ்ட்ரீம் லெவல் போகும். ஏன்னா என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டாலே இவளுக்கு பிடிக்காது, ரொம்ப அப்படியே போயிடுவா. நீ இந்த மாதிரிலாம் ஒரு ப்ராங்க் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக பண்ணிடலாம். பிளான் போட்டு கொடுத்தது இவனுக்கு நிறைய பிராங்க் வச்சிருக்கோம், அதெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்புறமா. இப்பயே சொல்லிட்டேன்னாக்க அவன் கண்டுபிடிச்சிட மாட்டானா? ஒன்றும் இல்லை அருண், எல்லா வெளியில ஒரே டிஷர்ட்ல சுத்துறேன். இந்த டிஷர்ட் போடுறப்பதான் நீ vlog வர்ற, இவன் vlogக்குள்ள வரலாம், மத்த எல்லா டைம்லயும் வர மாட்டேங்கிற. எடிட்டிங் சீக்கிரம் போயிடுவான்ட்டு அப்படி இல்லடா லூசு. நீ கரெக்டா vlogல வரப்போதான் இந்த டிஷர்ட் போட்டுருக்க. மத்த டைம்ல வந்து நீ எடிட் பண்ணிட்டு இருக்க. ஒன்லி வாய்ஸ் அவுட் மட்டும் கொடுப்பான், அங்க உள்ள இருந்துட்டு வாய்ஸ் அவுட் மட்டும் கொடுப்பாரு. நீ ஏன் அப்படி? நான் இங்கதாங்க இருக்கேன் அப்புறம் என்னமோ ஏதோ ஒரு பிராங்க்ல கூட உடச்சிருங்க எழுத்திருங்க அப்படிலாம் சொல்லிட்டு கிடந்தான் உள்ள இருந்துகிட்டே. சரி, எப்படி இந்த பிராங்க் எப்படி இருந்துச்சு சொல்லாம அந்த கதையை அப்புறமா பேசிக்குவோம். சத்தியமா எனக்கு டென்ஷனா இருந்தது. இது பிளான் போட்டு கொடுத்தது யாருன்னு சொல்லு. அருண் தானே? எஸ் தெரியும். உங்கள் புகழ் எங்கேயும் சேரும், அதனாலதான் மண்ணன் எடுத்துறாங்க. இந்த கிறிஸ்துவெல்லாம் நீ தான். ஆனா என்ன அடிக்குதுங்க, நீ இப்ப கதவு சாத்திக்கிட்டு அப்புறம் சவுண்ட் கேட்கல வெளில அவசரம் வந்து கீழே வந்து வந்துருவாங்கல்ல. நம்ம உண்மையாவே சண்டை போறோம்னு நினைச்சுட்டு போறாங்க. ஆமா, நானே அதான் பயந்துட்டேன். அதனாலதானே கதவு சாத்திட்டேன். கொஞ்சம் விட்டுருந்தா கண்டிப்பா நீ வீட்டை விட்டு வெளில போயிருப்ப தானே? வீட்டு விட்டு வெளில போயிருக்க மாட்டேன், அப்படியே மேல இருந்து கீழே ஊசி தூக்கு மாட்ட தொங்க போயிருப்ப. நீ ரூம்குள்ள போறது மேட்டர் இல்ல, நாங்க அங்க கேமராலாம் உள்ள லைட் ஆஃப் பண்ணி எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம். நீ பாரு திட்டு போய் எல்லாத்தையும் உடஞ்சு பிடிச்சா என்ன பண்றது? நான் தூக்கு போறது முத கொண்டு கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும், சிஸ்டம் கிட்ட தான் வச்சிருக்கேன். அது சரி. சரி, ஓகே. இந்த பிராங்க் எப்படி இருந்துச்சு? இது முழுக்க முழுக்க நீங்க வந்து கமெண்ட் பண்ணதுனால மட்டும்தான் இந்த எக்ஸ் கேர்ள் கல் உளுந்துரும். இல்ல சொல்லி இன்னும் சொல்லிருந்தேன். நல்லா இருந்துச்சு. இல்ல அந்த ரூம்ல ஃபேன்ல தொங்குறேன், நாங்க போட்டது நான், எனக்கே டவுட் அது எப்போ கல் நூந்துருமா இப்படி கையை பிடிச்சு எங்கடா? இல்ல நீ ரூம்ல விட்டு 5ல ஃபேன் வச்சோம். நம்ம ஃபேனை பாத்தியா? எங்க ஃபேன் நீங்க நான் காட்டுறேன், இந்த vlog எண்ட்ல காட்டுறேன். சுத்துறதும் நான் பேர் சொல்லிட்டேன், அது சுத்துறதும் ஒண்ணா சுத்தமா இருக்குது. இங்க பாரு, இல்ல நான் ரெண்டு வாரமா ஊத்துது எனக்கு. இது வேர்வை சீசன், சாரி சம்மர் சீசன்ல, வேர்வை சீசன், குளிர் சீசன், பனி சீசன், மழை சீசன், எல்லாத்துக்கும் சீசன் வருதா? எல்லா ஊர்லயும் சீசன் இப்படிதான் வரும். இல்ல அது என்ன கிளைமேட் அப்படி இருக்கு, அதனால அதனால 5ல வச்சா. சரி, இந்த பிராங்க் எப்படி இருந்துச்சு மறக்காம சொல்லுங்க गाइस. சரி சொல்லுங்க गाइस. கழுவி ஊத்துங்க. சத்தியமா இதுக்கு காரணம் நான் இல்ல. இங்க பாரு, நான் அருண்ட்ட சொன்னேன், நிறைய பேரு இவன் வேற யாரனா வெச்சு கூட நீ பிராங்க் பண்ணிருந்தா எனக்கு பிரச்சனை இருக்காது, நான் இவ்வளவு டிப்ரெஷன் ஆயிருக்க மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய கமெண்ட்ஸ் அந்த மாதிரி நாங்க என்கேஜ்மெண்ட் டைம்ல பண்ணும்போது எனக்கு வந்துச்சு, எனக்கு மதனை விட்டு கொடுத்துருங்க, எனக்கு அவர் தான் லைஃப், நான் அவர் தான் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு கமெண்ட்ல வந்து அந்த மாதிரி எதுனா இருந்தா கூட ஐ அக்செப்டட். பட் இவன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறான்னும் போது எனக்கு அப்படி நான் எதுவுமே யோசிக்கல. அவன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு உடனே நான் சரி ஏதோ விளையாடுறான் போல அப்படின்னு நான் யோசிக்கல. டக்குனு கோவம் தான் வந்துச்சு, என்ன டேஷுக்கு இவன் அவளுங்கிட்ட பேசுவான் அப்படின்னு போது எனக்கு இன்னும் அப்படியே நிஜமாவே என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூட நிஜமாவே என் நம்பருக்கு கால் வருது அப்படின்னா கூட திவ்யாவை கூட்டிட்டு போய் என்னன்னு பார்ப்பேன் கண்டிப்பா. ஏன்னா ஒரு அந்த மாதிரி தான் என்னோட கேரக்டர். அப்படிதான் இவன் கேரக்டரே அப்படிதான். திவ்யாவை கூட்டிட்டு போய் என்னன்னு பார்ப்பேன். அந்த மாதிரி அசிங்கப்படுத்தவனுங்க, அவனுக்கு துரோகம் பண்ணவங்க அப்படிதான் நினைக்க மாட்டான். ஒரு எமர்ஜென்சி, ஒரு கஷ்டம், அவங்க அழுகுறாங்க, ஃபீல் பண்றாங்க அப்படின்னா இவர் உடனே போய் நின்னுடுவான். அவன் அந்த வார்த்தையை சொன்ன உடனே எனக்கு வேற எதுவுமே யோசிக்க தோணல. அப்ப நீ போய் நின்னுடுவியா அப்படின்ற மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு. சத்தியமா ரொம்ப டிப்ரெஷனா இருந்தது. ரியலா இருந்தாக்க நான் அவளை கூட்டிட்டு போயிருப்பேன். இது பிராங்க்ங்கிறதால நான் போறேன்னு சொல்றதுனால அவ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டா, வேற எதுவும் இல்லை. அண்ட் இந்த கண்டென்ட்டை சொன்ன அருணுக்கு ஒரு பெரிய நன்றி. இந்த கண்டென்ட்டை பண்ண சொன்ன உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. டீல வச வைக்கிறேன் பாருங்க. வேண்டாம், கதவுக்கு அடிக்கிறதுக்கு அதுக்கு ஒண்ணு வந்து ஒன்னு சாலிட மண்ணெண்ண போய் எடுத்துட்டு வரங்கறான், உனக்கு எரிக்கிறதுக்கு வாங்கிட்டு வரங்கறான். வீட்டுல தேடணும், வாங்கிட்டு வரேன்னு சொன்னா இல்லன்னு, வீட்டுல இல்லன்னு சொன்னதுக்கு பெட்ரோல் குடிச்சிட்டு வண்டியில இருந்து எப்படி பாரு, இந்த உடவுக்கு பெட்ரோல்லாம் தேவையா? ரோட் உண்மையில கொடுத்ததுக்கு எப்படி சொல்ல போறீங்க? அது வேஸ்டா கிடக்கும். நம்ம ஃபேமிலி தான் பண்ண சொன்னாங்க, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் பிராங்க் பண்ணுங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு, ரொம்ப மாசமா சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காக இந்த
பிராங்க் உங்களுக்காக உங்களோட ஆசை நிறைவேறி விட்டதா? சந்தோஷமாக இருக்கிறீர்களா? கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல உங்க எல்லாரும் மீட் பண்ணுறோம். நம்ம சேனலில் இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் vlog-ஆ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, உங்கள்ட்ட இருந்து பாய் பாய் சொல்லிட்டு போகிறது நாங்கள் உங்க மதன் திவ்யா அருண் 420. ஓகே, பாய் பாய். தேங்க்யூ சௌமியா. சௌமியா தான் பயங்கரமாக திட்டு வாங்கிச்சு. அப்படிலாம் திட்டு வாங்க.